இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று சதி திட்டத்தை நாள்தோறும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தோற்றுட்டோம். அதாவது திரு ஜி.கே. மணி அவர்களுக்கு சிறு புத்தி கொண்டவராக மாறிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் அப்படி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. அவருடைய சுயரூபம் இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வருகிறது. பல காலம் பழகிவிட்டோம் என்பதால் அவர் மீது என்னால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியவில்லை. ஆனால் இதைவிட கடுமையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று என்னுடைய மனது கூறுகிறது. அவ்வளவு மோசடி. ஒருவேளை ஐயா அவர்கள் இப்படி ஒரு மணி எழுதினால் அதை எழுதக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் உங்களை ஒரு உச்சத்தில் அமர்த்தி அழகு பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடியது என்ன? துரோகம். இந்த கட்சியை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். திமுகவிடம் இருந்து பணம் வாங்கி கொண்டு திமுகவினுடைய கைக்கூலியாக இருந்து திமுக சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இந்த இயக்கத்தை உடைக்கக்கூடிய வேலையை ஜி.கே. மணி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் யாரை வைத்தீர்கள்? அது யாரை வைப்பதற்கு பின்னணியாக இருந்தார்கள்? மூத்த வழக்கறிஞரை யார் ஆஜர் செய்ய ஏற்பாடு செய்தது? இதன் பின்னால் இருந்தவர்கள் யார்? அவர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சொல்கிறேன், எப்போ எங்கள் கட்சியினுடைய தலைவர் மீதே இந்த புகாரை அவர் எழுதியிருக்கிறாரோ இனி நாங்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது. உரிய நடவடிக்கையை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம்.